இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 16ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் அமைதியும் சமாதானமும் உண்டாக தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 15 மற்றும் 18 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கிறார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலாயாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்து யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார்.
அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒரு தாயின் மன்னிப்பு. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான கணவர், அருமையான 2 மகன்கள் என்று சந்திரா வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. அவருடைய கணவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனராக இருந்ததால் பணத்திற்கு பஞ்சமே இல்லை. ஒரு நாள் சந்திராவின் கணவர் தனது வேலையை முடித்துக்கொண்டு அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரில் வந்த ஒரு மகிழுந்து இவரது வண்டியில் மோத இவர் அந்த இடத்திலேயே இறந்து போனார். செய்தி சந்திராவுக்கு தெரிய வந்தபோது அவர் சுக்கு நூறாக உடைந்து போனார். அதே நேரத்தில் கணவரின் வண்டியில் மோதிய மகிழுந்து ஓட்டிக்கொண்டு வந்தவர் ஒரு தாய் என்பதும், அவரோடு அவரது மகன் கூட இருந்தான் என்பதும், அவன் விபத்தில் இறந்து விட்டான் என்பதும் தெரிய வந்தபோது சந்திரா அவரை மனதார மன்னித்தார். சந்திராவுக்கு தெரிந்தவர்கள் அவரிடம், உங்களுடைய கணவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவரை நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தரலாமே என்று கேட்டபோது அவர் அவர்களிடம், என் கணவரை இழந்து நான் என்ன மாதிரியான வேதனை அனுபவிக்கிறேனோ அந்த மாதிரியான வேதனையைத்தான் அவரும் தன் மகனை இழந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு தண்டனையை வாங்கித்தர எனக்கு மனமில்லை என்றார். அதே வேளையில் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பதை மட்டும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, தனது கணவரின் இறப்புக்கு காரணமாக இருக்கும் ஒருவரை எந்த ஒரு மனைவியாலும் மன்னிக்க முடியாது. ஆனால் சந்திரா தன் கணவரின் இறப்புக்கு காரணமாக இருந்தவரை மன்னித்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா தீச்செயலை மன்னிக்கின்றீர் என்கிறார். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். திருவிவிலியம் முழுமைக்கும் ஒரே கடவுள் கொள்கைதான் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தப்படுகிறது. இதை நாம் நன்றாக அறிய வேண்டும். இஸ்ரேல் மக்கள் தங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை வழங்கிய ஆண்டவராகிய கடவுளுக்கு உண்மையாய் இருந்திருக்க வேண்டும், இருக்க பணிக்கப்பட்டார்கள். அவர்களோ அதற்கு முற்றிலும் மாறாக வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். இதனால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி இருந்தும் கடவுள் அவர்களுடைய தீச்செயல்களை எல்லாம் மன்னித்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து வருகிறார். இதையெல்லாம் உணர்ந்து இறைவாக்கினர் மீகா கடவுளை நோக்கி பேசுகின்ற வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகம். இதில் இறைவாக்கினர் மீகா கடவுளை நோக்கி, எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் என்கிறார். கடவுள் மன்னிப்பதில் தாராளமானவர். ஏனெனில் மனிதர்கள் செய்யும் குற்றங்களுக்கு ஏற்ப கடவுள் அவர்களை தண்டித்தால் யாரும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க முடியாது. அடுத்ததாக, கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்ற ஒருவர் விண்ணுலகில் உள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் அவர் இயேசுவின் தாயாக, சகோதரர் சகோதரியாக மாற முடியும். இதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே இறையேசு பிரியமானவர்களே, கடவுளின் மன்னிப்பை பெறுகின்ற நாம் அவரது திருவுளத்தின்படி நடக்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக,
கடவுள் தமது கோபத்தில் நிலைத்திருப்பதில்லை, நாமும் நமது பாவத்தில் நிலைத்திருக்க வேண்டியதில்லை. தீமையை விட்டுவிடுவது மட்டுமல்ல, நன்மையை செய்வதும் கூடத்தான் உண்மையான மனமாற்றம். கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறும் நாம் அதை மற்றவருக்கும் வழங்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற நிறைய வார்த்தையாக, ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கொலோசியருக்கு கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தூய பவுலடிகளார் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுளின் மன்னிப்பை பெற்ற நாம் அதை மற்றவருக்கு வழங்கி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.